வணக்கம் மாணவர்களே, வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது டி வெங்கடேஷ்குமார், பிஜி டீச்சர் இன் பாட்னி, விக்டோரியா மெமோரியல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் பாய்ஸ், பெரியகுளம், தேனி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. மை மொபைல் நம்பர் 9894925571. இந்த வீடியோவை டிவிகே பயாலஜி blogspot.com or .in என்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்ப்பது விலங்கினுடைய வகைப்பாடு, அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் என்ற பகுதியை பார்க்க போகிறோம். விலங்குகளினுடைய வகைப்பாடு என்ற பகுதியை நம்ம பார்க்குறோம். மாணவர்களே, விட்டேக்கருடைய கிளாசிஃபிகேஷன் படி, விட்டேக்கருடைய 5 உலக வகைப்பாட்டின்படி விலங்கு உலகம் என்பது 5வது உலகமாக உள்ளது. இந்த விலங்கு உலகம் அனிமேலியே என்று சொல்லக்கூடிய விலங்கு உலகத்தினுடைய வகைப்பாடு இப்போ பார்க்க போகிறோம். விலங்கு உலகமானது பொதுவாக 2 பெரும் பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? 2 பெரும் பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை முதுகெலும்பு அற்றவை இன்வெர்டிபிரேட்டா, முதுகெலும்பு அற்றவை இன்வெர்டிபிரேட்டா என்றும், கார்டேட்டா என்று சொல்லக்கூடிய முதுகு நாணிகள், கார்டேட்டா என்று சொல்லக்கூடிய முதுகு நாணிகள் என்ற பகுதிகளாக பிரிக்கிறோம். 2 பிரிக்கிறோம். அதாவது முதுகெலும்பு அற்றவை, முதுகெலும்பு உள்ளவை என்று சொல்லக்கூடிய 2 பெரும் பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். வகைப்பாட்டுடைய படிநிலைகளை பார்க்கும்போது பிரிவுகளானது இதனால தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. தொகுதி முதல்ல நம்ம பார்க்கறது பிரிவு முதுகெலும்பு அற்றவை. முதுகெலும்பு அற்றவை என்ற பிரிவில் வரக்கூடிய தொகுதிகளை பார்த்தீங்கன்னாக்க 9 தொகுதிகள் உள்ளது. 9 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளோம். பைலம் அப்படின்னு சொல்றோம். பிரிவுகளாக, தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் முதலில் நாம் பார்ப்பது புரோட்டோசோவா. புரோட்டோசோவா என்ற தொகுதியை பார்க்கிறோம். புரோட்டோசோவா. மாணவர்களே, இப்போ பார்க்கறது புரோட்டோசோவா. புரோட்டோசோவா அதாவது புரோட்டோசோவா, புரோட்டோ என்றால் முதல், சோவா என்றால் விலங்குகள், முதல் விலங்குகள் என்று பொருள்படுகிறது. முதல் விலங்குகள் என்று பொருள்படுகிறது. இவை பொதுவாக ஒரு செல் விலங்குகள், ஒரு செல் கொண்டிருக்கின்ற விலங்குகள். புரோட்டோசோவா என்றால் ஒரு செல் கொண்டிருக்கின்ற விலங்குகள். எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் போன்ற விலங்குகள் இதில் இடம்பெறுகிறது. அமீபா, பாரமீசியம், பிளாஸ்மோடியம் என்று சொல்லக்கூடிய விலங்குகளானது ஒரு செல் கொண்டிருக்கின்ற விலங்குகள். ஒரு செல், அதாவது யூகேரியோட்டிக் தன்மை கொண்டிருக்கின்ற விலங்குகள் உள்ளது. அமீபா, பாரமீசியம், புரோட்டோசோவா. முதல் பைலம், முதல் தொகுதி புரோட்டோசோவா. 2வது தொகுதி பாருங்க, பொரிபெரா. பொரிபெரா, பொரிபெரா. 2வது தொகுதி பொரிபெரா. இவைகள் தமிழ் என்ன சொல்றனாக்க துளை உடலைகள். 2வது துளை உடலைகள், துளை உடலிகள் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு கடற்பஞ்சுகள். எடுத்துக்காட்டு கடற்பஞ்சுகள். 3வது தொகுதி சீலின்ட்ரேட்டா. சீலின்ட்ரேட்டான்னு சொல்றோம். சீலின்ட்ரேட்டா குழி உடலைகள் என்று அழைக்கப்படுகிறது. சீலின்ட்ரேட்டா என்பது குழி உடலைகள். இதில் 3 வகுப்புகள் உள்ளது. 3 வகுப்புகளானது பிரிக்கப்பட்டது. சீலின்ட்ரேட்டா என்ற குழி உடலைகள் 3 வகுப்புகளை பெற்றுள்ளது. அவை ஹைட்ரோசோவா. ஹைட்ரோசோவா, ஹைட்ரோசோவா. எடுத்துக்காட்டு ஹைட்ரா மற்றும் ஒபிலியா. ஹைட்ரா மற்றும் ஒபிலியா இவை என்ன சொல்றோம், துளை உடலில் வருகின்ற முதல் வகுப்பு ஹைட்ரோசோவா. 2வது வகை ஸ்கைபோசோவா. ஸ்கைபோசோவான்னு சொல்றோம். 2வது வகுப்பு ஸ்கைபோசோவா. அதில் எடுத்துக்காட்டு பாருங்க, அருளியா போன்ற ஜெல்லி மீன்கள். அருளியா போன்ற ஜெல்லி மீன்கள் இடம்பெறுகிறது. 3வது ஆர்த்தோசோவா. ஆர்த்தோசோவான்னு சொல்றோம். 3வது வகுப்பு ஆர்த்தோசோவா. இதில் பார்த்தீங்கன்னாக்க கடல் அனிமோன்கள் மற்றும் பவளங்களானது இடம்பெறுகிறது. ஆர்த்தோசோவா. ஆர்த்தோசோவால பார்த்தீங்கன்னா 3வது வகுப்பில் ஆர்த்தோசோவா. இதில் கடல் அனிமோன்கள் மற்றும் பவளங்களானது இடம்பெறுகிறது. அடுத்து பாருங்கள் மாணவர்களே, 4வது தொகுதியாக பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ், பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படி பிரிச்சு படிக்கணும். பிளாட்ஹெல்மின்தஸ், பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்னு சொல்றோம். பிளாட்டிஹெல்மின்தஸ். தமிழில் இதற்கு தட்டை புழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் இதற்கு தட்டை புழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவை 3 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பிளாட்டிஹெல்மின்தஸ் 3 வகுப்பாக பிரிக்கப்பட்டுள்ளது. டர்புலேரியா முதல் வகுப்பு, தட்டைப்புழுவில் இருக்கின்ற முதல் வகுப்பு டர்புலேரியா.
டர்புலேரியா. எடுத்துக்காட்டு பிளானேரியா என்ற புழு. பிளானேரியா என்று சொல்லக்கூடிய தட்டை புழு இடம்பெறுகிறது. இரண்டாவது வந்து ட்ரெமட்டோடா. ட்ரெமட்டோடா அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது ட்ரெமட்டோடா. வாய் விட்டு சொல்லணும். ட்ரெமட்டோடா. இதில் பாருங்க பேசியோலா என்று சொல்லக்கூடிய ஈரல் புழு. பேசியோலா என்று சொல்லக்கூடிய ஈரல் புழு இடம்பெறுகிறது. மற்றும் சிஸ்டோசோமா. சிஸ்டோசோமா என்று சொல்லக்கூடிய இரத்தப்புழு, அதாவது பிளட் ஹோம்னு சொல்றோம். இரத்தப்புழு. இது வந்து என்ன சொல்றோம்னாக்க லிவர் ஃப்ளூக்னு சொல்றோம். ஈரல் புழு. ஈரல் புழு பேசியோலா என்று சொல்லக்கூடிய ஈரல் புழு. சிஸ்டோசோமா என்று சொல்லக்கூடிய இரத்தப்புழுவானது எதில் படுகிறதுனாக்க ட்ரெமட்டோடா என்ற வகுப்பில் இடம்பெறுகிறது. இந்த பிளாட்டிஹெல்மின்தஸில் இருக்கின்ற மூன்றாவது வகுப்பு செஸ்டோடா வகுப்பு. பாருங்க செஸ்டோடா அப்படின்னு சொல்றோம். செஸ்டோடா. எடுத்துக்காட்டு நாடா புழு. பொதுவாக காணப்படுகின்ற நாடா புழு. பன்றி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இறைச்சியிலும் அதை சாப்பிடக்கூடிய மனிதர்களில் காணப்படுகின்ற பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க செஸ்டோடா என்ற வகுப்பில் வரக்கூடிய நாடா புழு. இது வந்து பிளாட்டிஹெல்மின்தஸில் வருகின்ற 4வது தொகுதியான பிளாட்டிஹெல்மின்தஸில் வரக்கூடிய 3 துணை வகுப்புகளை பார்க்கிறோம். 5வது தொகுதியை பார்த்தீங்கன்னாக்க நெமட்டோடா அப்படின்னு சொல்றோம். நெமட்டோடா அப்படின்னு சொல்றோம். நெமட்டோடா உருளை புழுக்கள். நெமட்டோடா என்றால் உருளை புழுக்கள் சொல்றோம். அஸ்காரிகஸ் லும்பிரிகஸ். அஸ்காரிகஸ் லும்பிரிகைடஸ் என்று சொல்லக்கூடிய உருளை புழு அல்லது கொக்கி புழுன்னு சொல்றோம். அதுக்கு கொக்கி புழுக்கள். நெமட்டோடா என்று சொல்லக்கூடிய உருளை புழு பொதுவாக மனிதனுடைய பெருங்குடலில் வாழக்கூடியது. மனிதனுடைய குடலில் வாழக்கூடிய இந்த கொக்கி புழுக்கள் அஸ்காரிகஸ் லும்பிரிகேட்டஸ் என்று சொல்லக்கூடிய நெமட்டோடா உருளை புழுக்கள். சரிங்களா, உருளை புழுக்கள். எடுத்துக்காட்டு அஸ்காரிகஸ் லும்பிரிகேட்டஸ். 6வது பார்த்தீங்கன்னாக்க அனலிடா வலைத்தசை புழுக்கள் அல்லது வலைத்தசை உடலிகள் சொல்றோம். அனலிடா 6வது தொகுதியில் வரக்கூடிய விலங்கினுடைய வகைப்பாட்டில் முதுகெலும்பு அற்றவைகள்ல 6வது தொகுதியில் வரக்கூடிய அனலிடா. அனலிடானாக்க வலைத்தசை உடலிகள். வலைத்தசை உடலிகள் அப்படின்னு சொல்றோம். வலைத்தசை புழுக்கள். இவை 3 வகுப்புகளை பெற்றுள்ளது. 3 வகுப்புகளை பெற்றுள்ளது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்க பாலிகீட்டா. பாலிகிட்டே. பாலிகீட்டான்னு சொல்றோம். எடுத்துக்கொண்டது நீரிஸ். நீரிஸ்னா பூரா மாதிரி இருக்கும். நீரிஸ். சரிங்களா. ஆர்னிகோவா. ஆர்னிகோவா. இதெல்லாம் பாலிகிட்டே. அனலிடால் வருகின்ற முதல் வகுப்பில் இருந்தா பாலிகீட்டா. பாலிகிட்டா, நீரிஸ் மற்றும் அர்னிகோலா. அர்னிகோலா. 2வது வகுப்பு பாருங்க. அனலிடால் வரக்கூடிய 2வது வகுப்பு ஆலியோகிட்டா. ஆலியோகிட்டான்னு சொல்றோம். ஒலியோகிட்டா ஆலியோகிட்டான்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து மண்புழுக்கள். மண்புழு. மண்ணில் இருக்கின்ற புழு பார்த்துருக்கு இல்லையா, மண்புழுக்கள். ஆலியோகிட்டால் வருது. அனலிடா வலைத்தசை புழுக்கள் இருக்கின்ற ஆலியோகிட்டால 2வது வகுப்பு ஒலியோகிட்டா அல்லது ஆலியோகிட்டான்னு சொல்றோம். ஒலியோகிட்டா. அதுல மண்புழுக்கள் எடுத்துக்காட்டாக உள்ளது. அடுத்து பாருங்க ஹெருடினியா. ஹெருடுனியா. ஹெருடுனியா. இதுல அனலிடா என்று சொல்லக்கூடிய வலைத்தசை புழுக்கள் வருகின்ற 3வது வகுப்பு ஹெருடுனியா. இதுல எடுத்துக்காட்டு பாருங்க என்ன இருக்குனாக்க அட்டைகள் உள்ளது. அட்டைகள் பார்த்திருக்கீங்களா, அட்டைகள். ஹெருடினியா என்று சொல்லக்கூடிய அட்டைகள் உள்ளது. அடுத்தது 7வது வகுப்புல பாருங்க 7வது தொகுதி. 7வது தொகுதி அதாவது முதுகெலும்பு அற்றவை விலங்கில் இருக்கின்ற 7வது தொகுதி ஆர்த்தோபோடா. ஆர்த்தோபோடான்னு சொல்றோம். ஆர்த்தோபோடா. ஆர்த்தோ என்றால் என்னது? எலும்பு. சரிங்களா. பொதுவாக எலும்பு டாக்டருக்கு என்ன சொல்றோம்? ஆர்த்தோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆர்த்தோபோடா. ஆர்த்தோபோடா கணுக்காளிகள் சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன சொல்றோம்னாக்க கணுக்காளிகள். ஆர்த்தோபோடானாக்க எடுத்துக்காட்டுகள் கணுக்காளிகள். இவை 5 வகுப்புகளை பெற்றுள்ளது. ஆர்த்தோபோடா வந்து 5 வகுப்புகளை பெற்றுள்ளது. முதல் வகுப்பு ஆர்னிகோபோரா. முதல் வகுப்பு ஆர்னிகோபோரா. எடுத்துக்காட்டு வந்து பெரிபெட்டஸ். பெரிபெட்டஸ் என்பது ஒரு வாழுகின்ற தொல்லுயிர் சின்னம். அது இப்பயும் உயிரோட இருக்கு. இது தொல்லுயிர் படிவமாக நமக்கு கிடைச்சிருக்கு. இட் இஸ் அ லிவிங் பாசல் சொல்றோம். பெரிபெட்டஸ் பத்தி படிக்கும் போது இட் இஸ் அ லிவிங் பாசல் சொல்றோம். இது ஆர்னிகோபோரா. ஆர்த்தோபோடாவில் இருக்கின்ற முதல் வகுப்பு ஆர்னிகோபோரா. பெரிபெட்டஸ். 2வது பார்த்தீங்கன்னாக்க மினியோபோடா. மினியோபோடா. எடுத்துக்காட்டு வந்து பூரான், மரவட்டை. இதெல்லாம் வந்து என்ன சொல்றோம்? மினியோபோடா. பூரான் மற்றும் மரவட்டை வந்து மினியோபோடா. ஆர்த்தோபோடாவில் வருகின்ற 2வது வகுப்பு. 3வது வகுப்பு பார்த்தீங்கன்னாக்க பூச்சி இனங்கள், இன்செக்ட்ஸ். பொதுவாக அனைத்து இன்செக்ட்ஸும் இதில் வந்துடும் பாருங்க. இன்செக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈ, குளவி அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஈ, குளவி, கொசு இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதாவது இதெல்லாம் இன்செக்ட்ஸ், பூச்சி இனங்கள். உலகிலே அதிகமான இனங்களை பெற்றுள்ளது எதுனாக்க பூச்சி இனம் தான்.
விலங்கு உலகத்திலேயே அதிகமான இனங்கள் எதில் இருக்குன்னா பூச்சி இனம். இது 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. நீட் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கொஸ்டின் இதெல்லாம். பூச்சி இனம் அப்படின்னு சொல்கிறோம், இன்செக்ட்ஸ் சரிங்களா, பூச்சி இனங்கள். 4வது வந்து கிரஸ்டேசியா. 4வது வந்து என்ன சொல்கிறோன்னா கிரஸ்டேசியா. கிரஸ்டேசியாக்கு எடுத்துக்கிட்டு வந்தோம்னாக்க இறால், நண்டுகள், கல் இறால்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் கிரஸ்டேசியா. ஆர்த்தோபோடாவில் இருக்கின்ற 5வது வகுப்பு அரக்கினிடான்ற தேல் மற்றும் சிலந்தி எடுத்துக்காட்டு. இவையெல்லாம் வந்து என்ன சொல்றோம் ஆர்த்தோபோடா கணுக்காலிகள் வருகின்ற 5 வகுப்புகளை பெற்று காணப்படுகிறது. அவை ஆர்னிகோபோரா வெரிபேட்டஸ் எடுத்துக்காட்டு, மிரியோபோடா பூச்சி இனம், அடுத்து கிரஸ்டேசியா அதாவது இன்செக்டான்னு சொல்றோம், பூச்சி இனம் சொல்லாம இன்செக்டா தமிழ்ல இருக்கிறது பூச்சி இனம். கிரஸ்டேசியா அரக்கினிடா என்று சொல்லக்கூடிய 7வது தொகுதி முதுகெலும்பு அற்ற விலங்குகள் வருகின்ற 7வது தொகுதி ஆர்த்தோபோடா. அடுத்து பாருங்க மாணவர்களே, 8வது தொகுதியாக பார்ப்பது நம்ம வந்து 8வது தொகுதியாக பார்ப்பது வந்து மொலஸ்கா. 8வது தொகுதி வந்து என்ன சொல்றோம்னாக்கா மொலஸ்கான்னு சொல்றோம். மொலஸ்கா வந்து என்ன சொல்றோம்னாக்கா மெல் உடலைகள். மொலஸ்கா வந்து என்ன சொல்றோம் மெல் உடலைகள். இவை 3 வகுப்புகளை பெற்று காணப்படுகிறது. 3 வகுப்புகளை பெற்று காணப்படுகிறது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பு எனக்கு பெலிசிபோடா அல்லது பைவாலியா, பெலிசிபோடா அல்லது பைவாலியான்னு சொல்றோம். பெலிசிபோடா மொலஸ்காவில் இருக்கின்ற முதல் வகுப்பு பெலிசிபோடா அல்லது பைவாலியா அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து மட்டிகள் மற்றும் சிப்பிகள். எடுத்துக்காட்டு வந்து மட்டிகள் மற்றும் சிப்பிகள். 2வது பார்த்தீங்கன்னாக்க காஸ்ட்ரோபோடான்னு சொல்றோம். காஸ்ட்ரோபோடா. எடுத்துக்காட்டு வந்து நத்தைகள். காஸ்ட்ரோபோடாக்கு எடுத்துக்காட்டு வந்து நத்தைகள். 3வது வகுப்பு பார்த்தீங்கன்னாக்க செஃபலோபோடா. எடுத்துக்காட்டு வந்து ஆக்டோபஸ், லாலிகோ மற்றும் செப்பியா எடுத்துக்காட்டு. மாணவர்களை இப்ப நம்ம பார்ப்பது கடைசியாக முதுகெலும்பு அற்ற உயிரிகளில் முதுகெலும்பு அற்ற விலங்குகளத்தில் இருக்கின்ற 9வது வகுப்பு எக்கினோடெர்மேட்டா என்று சொல்லக்கூடிய முட்தோலிகள். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க நட்சத்திர மீன்கள், ஸ்டார்ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர மீன்கள், கடல் வெள்ளரி சி லிட்டியூஸ் என்று சொல்லக்கூடிய கடல் வெள்ளரி, கடல் அர்சின்கள் வந்து எடுத்துக்காட்டாக உள்ளது. மாணவர்களை நாம் இதுவரை பார்த்தது வந்து விலங்கு அனிமேலியா என்று சொல்லக்கூடிய விலங்கு உலகத்தில் இருக்கின்ற 2 பெரும் துணை பிரிவாக பிரிக்கிறோம். விலங்கு உலகத்தில் முதுகெலும்பு அற்றவை, மற்றொன்று பார்த்தீங்கன்னாக்க தொகுதி கார்டேட்டா என்று சொல்லக்கூடிய முதுகு நாணிகள். இப்பொழுது நாம் பார்த்தது முதுகெலும்பு அற்றவையில் இருக்கின்ற 9 தொகுதிகளாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து புரோட்டோசோவா. சொல்லுங்க பார்க்கலாம், புரோட்டோசோவா. 2வது தொகுதி பொரிபெரா. 3வது தொகுதி சிலின்ட்ரேட்டா. 4வது தொகுதி பிளாட்ஹில்மென்தஸ். 5வது தொகுதி நெமட்டோடா. 6வது தொகுதி அன்னலிடா. 7வது தொகுதி ஆர்த்தோபோடா. 8வது தொகுதி மொலஸ்கா. 9வது தொகுதி எக்கினோடெர்மேட்டா என்ற தொகுதியை பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் பார்க்கலாம். மாணவர்களே, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது முதுகெலும்பு அற்ற விலங்கினுடைய வகைப்பாடு பார்க்கிறோம். இன்வெர்டிபிரேட்டா என்ற பகுதியில் வரக்கூடிய புரோட்டோசோவா. புரோட்டோ என்றால் முதல், விலங்கு என்று பொருள். இதை ஒரு செல் விலங்குகள். எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம், பிளாஸ்மோடியம் இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள். பொரிபெரா. 2வது வந்து பொரிபெரா. 2வது தொகுதி வந்து பொரிபெரா. இவை தமிழில் என்ன சொல்றது துளை உடலிகள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு கடற்பஞ்சிகள். 3வது தொகுதியாக சீலின்ட்ரேட்டா என்ற தொகுதியானது வருகிறது. இவை தமிழ்ல என்ன சொல்றோம்னாக்க குழி உடலிகள் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது. இந்த குழி உடலிகள் 3 வகுப்புகளை பெற்று காணப்படுகிறது. முதல் வகுப்பு ஹைட்ரோசோவாக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா மற்றும் ஒபிலியா. 2வது வகுப்பு
ஸ்கைபோசோவா அப்படின்னு சொல்றோம். 2வது வகுப்பு ஸ்கைபோசோவா. எடுத்துக்காட்டு வந்து ஆரிலியா போன்ற ஜெல்லி மீன்கள். சரிங்களா? ஜெல்லி ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய ஆரிலியா என்ற ஜெல்லி மீன்கள். 3வது தொகுதி ஆர்த்தோசோவா. 3வது துணை வகுப்பு ஆர்த்தோசோவா, அதாவது சீலின்ட்ரேட்டர் சொல்லக்கூடிய குழி உடலில் இருக்கின்ற 3வது தொகுதி ஆர்த்தோசோவா. எடுத்துக்காட்டு கடல் அனிமல்கள் மற்றும் பவளங்கள். 4வது தொகுதி முதுகெலும்பற்ற விலங்கினத்தில் இருக்கின்ற 4வது தொகுதி பிளாட்ஹெல்மின்தஸ், தட்டை புழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. பிளாட்ஹெல்மின்தஸ். அவை 3 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 டர்பிளேரியா, எடுத்துக்காட்டு வந்து பிளானேரியா. 2வது ட்ரெமட்டோடா என்று சொல்லக்கூடிய 2வது வகுப்பு ட்ரெமட்டோடா. எடுத்துக்காட்டு பேசியோலா அல்லது ஈரல் புழு. பேசியோலா அல்லது ஈரல் புழு அப்படின்னு சொல்றோம். ஈரல் புழு, லிவர் ஃப்ளூக் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு சிஸ்டோசோமா என்று சொல்லக்கூடிய ரத்தப்புழு. மாணவர்களே, பிளாட்ஹெல்மின்தஸில் இருக்கின்ற 3வது வகுப்பு செஸ்டோடான்னு சொல்றோம். 3வது வகுப்பு செஸ்டோடா. இந்த செஸ்டோடால பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு வந்து நாடா புழு, செஸ்டோடா. இதெல்லாம் எப்படி வேணுமா கேள்வி கேட்கப்படலாங்க. நாடா புழு எந்த வகுப்பில் வருகிறது, எந்த பைலம் என்று சொல்லக்கூடிய தொகுதியில் வருகிறது அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். 5வது பார்த்தீங்கன்னாக்க நெமட்டோடானாக்க தமிழில் உருளை புழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. உருளை புழுக்கள், நெமட்டோடா என்றால் உருளை புழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு வந்து அஸ்காரிஸ் லும்பரிகாய்டிஸ் என்று சொல்லக்கூடிய கொக்கி புழுக்கள். 6வது தொகுதியில் வருகின்ற அனலிடா, வலைத்தசை உடலிகள் சொல்றோம். 6வது தொகுதியில் வரக்கூடிய வலைத்தசை உடலிகள் அல்லது வலைத்தசை புழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவை 3 தொகுதிகளை பெற்று காணப்படுகிறது. 1வது தொகுதி வந்து பாலிகீட்டா, நீரிஸ் மற்றும் ஆர்னிகோலா. எடுத்துக்காட்டு. 2வது தொகுதி வந்து ஆலிகோகிட்டா அப்படின்னு சொல்றோம், மண் புழுக்கள். ஆலிகோகிட்டானாக்க மண் புழுக்கள் உள்ளது, ஒலிகோகிட்டா. 3வது அனலிடாவில் இருக்கின்ற 3வது வகுப்பு ஹெருடினியா என்று சொல்லக்கூடிய ரத்தம் உறையாமை நொதியை சுரக்கிறதுனால ஹெருடினியான்னு சொல்றோம். அட்டைகள், எடுத்துக்காட்டு லீச் அட்டைகள், ஹெருடினியா. 7வது தொகுதி பாருங்க ஆர்த்தோபோடான்னு சொல்றோம். 7வது தொகுதி ஆர்த்தோபோடா, கணுக்காலிகள். 7வது தொகுதி வந்து கணுக்காலிகள். அவை 5 துணை வகுப்புகளை 5 வகுப்புகளை பெற்றுள்ளது. 5 கிளாஸஸ். முதல் கிளாஸ் பத்தினாக்க ஆர்னிகோபோரான்னு சொல்றோம். ஆர்னிகோபோரா, பெரிபெட்டஸ். எடுத்துக்காட்டு வந்து பெரிபெட்டஸ். மரியோபோடானாக்க பூரான். எடுத்துக்காட்டு வந்து பூரான் மற்றும் மரவட்டை உள்ளது. பூச்சி இனம் இன்செக்டா என்று சொல்லக்கூடிய பூச்சி இனம் 3வது வகுப்பு வந்து ஆர்த்தோபோடால் வருகின்ற 3வது வகுப்பு வந்து பூச்சி இனம். 4வது வகுப்பு பார்த்தீங்கன்னாக்க கிரஸ்டேசியானாக்க இறால் மற்றும் நண்டுகள், கல் இறால்கள் இடம்பெற்றுள்ளது. 5வது பார்த்தீங்கன்னாக்க அரக்கினிடா என்று சொல்லக்கூடிய தேல் சிலந்தியானது இடம்பெற்ற அரக்கினிடா. மாணவர்களை, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது விலங்கினுடைய வகைப்பாட்டில் முதுகெலும்பற்ற விலங்குகளாக 8வது தொகுதியாக வரக்கூடிய மொலஸ்கா. 8வது தொகுதி வரக்கூடிய மொலஸ்கால பார்த்துட்டு இருக்கோம். மொலஸ்கானாக்க மெல் உடலைகள் சொல்றோம். மெல் உடலைகள் இவை 3 வகுப்புகளை பெற்று காணப்படுகிறது. முதல் வகுப்பு பெலிசிபோடா அல்லது பைவால்வியான்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து மட்டி மற்றும் சிப்பிகள். எடுத்துக்காட்டு வந்து மட்டி, நன்னீர் மட்டிகள் அல்லது கடல் மட்டியில் இருக்கிற மட்டிகள் மற்றும் சிப்பிகள். 2வது பார்த்தீங்கன்னாக்க கேஸ்ட்ரோபோடான்னு சொல்றோம். கேஸ்ட்ரோபோடா, எடுத்துக்காட்டு வந்து நத்தைகள். 3வது வகுப்பு பார்த்தீங்கன்னாக்க செஃபலோபோடா. 3வது வகுப்பு வந்து என்ன சொல்லணும்னாக்க செஃபலோபோடா. எடுத்துக்காட்டு வந்து ஆக்டோபஸ் மற்றும் லாலிகோ அல்லது செப்பியா. லாலிகோ மற்றும் செப்பியா என்ற உயிரிலான இடம்பெறுகிறது. மாணவர்களை இப்ப பார்த்து கொண்டிருப்பது 9வது தொகுதி முதுகெலும்பற்ற விலங்கினுடைய 9வது தொகுதியாக எக்கினோடெர்மேட்டானாக்க முத்தோலிகள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நட்சத்திர மீன்கள், கடல் வெள்ளரி, கடல் அர்சின்களானது இதில் இடம்பெறுகிறது.
மாணவர்களே, நாம் இதுவரை பார்த்தது விலங்கு உலகத்தில் இருக்கின்ற முதுகெலும்பு அற்ற விலங்கினுடைய வகைப்பாடு பார்த்தோம். முதுகெலும்பு அற்ற விலங்கினுடைய வகைப்பாடு பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 9 தொகுதிகள் உள்ளது. 9 தொகுதியில் இருக்கின்ற உயிரிகள், 9 தொகுதிகளுடைய பெயர்கள், அதில் இருக்கின்ற துணை வகுப்புகள், 9 தொகுதிகள் மற்றும் வகுப்புகள், அவற்றுடைய எடுத்துக்காட்டுகளை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம போறது எங்க போறோம்னாக்க முதுகெலும்பு உள்ள உயிரிகள்ல போறோம். முதுகெலும்பு உள்ள உயிரிகள்ல போறோம். மாணவர்களே, நாம் முன்பு பார்த்தது முதுகெலும்பு அற்ற விலங்குகளுடைய வகைப்பாடு பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்ப்பது முதுகெலும்பு உள்ளவை கார்டேட்டா என்று சொல்லக்கூடிய முதுகு நாணிகளை பார்க்கலாம். கார்டேட்டா, இந்த கார்டேட்டா பார்த்தீங்கன்னாக்க ரெண்டா பிரிக்கிறோம். கார்டேட்டா முதுகு நாணிகள்னு சொல்றோம். அவை கார்டேட்டா முதுகு நாணிகள், கார்டேட்டா முதுகு நாணிகள், இவை என்ன சொல்லணும்னாக்க ரெண்டா பிரிக்கிறோம். ப்ரோ கார்டேட்டான்னு சொல்றோம் பாருங்க. ப்ரோ கார்டேட்டா, புரோட்டோ கார்டேட்டான்னு சொல்றோம். புரோட்டோ கார்டேட்டா, இவை தமிழ் என்ன சொல்றோம், முன்முதுகு நாணிகள் அல்லது முதுகுநான் முன்னோடிகள் சொல்றோம். அல்லது முதுகெலும்பு முன்னோடிகள் அப்படின்னு சொல்றோம். முதுகெலும்பு முன்னோடிகள். அப்போ கார்டேட்டால ரெண்டா பிரிக்கிறோம். ப்ரோ கார்டேட்டா, வெர்டிபிரேட்டா அப்படின்னு பிரிக்கிறோம். சரிங்களா? வெர்டிபிரேட்டா என்று சொல்லக்கூடிய பைலம். அப்ப பாருங்க, ப்ரோ கார்டேட்டா, புரோட்டோ கார்டேட்டான்னு சொல்றோம். இவை முன்முதுகு நாணிகள், அதாவது முதுகெலும்பு முழுவதுமாக வளர்ச்சி அடைவது இல்லாத உயிரிகள். முதுகுநான் முன்னோடிகள், அதாவது முதுகெலும்பு தோன்றக்கூடிய உயிரினுடைய முன்னோடிகள் சொல்றோம். இவை முதுகுநான் முன்னோடிகள், முதுகெலும்பு முன்னோடிகள். அல்லது என்ன சொல்றோம் இதுக்கு, ஏ கிரேனியா என்றால் என்ன, மண்டை ஓடு, கபாலம் சொல்லக்கூடிய மண்டை ஓடு. ஏ என்னாக்க இல்ல, ஆப்சன்ட். அப்ப ஏ கிரேனியானாக்க மண்டை ஓடு அற்ற விலங்குகள் சொல்றோம். அப்போ கார்டேட்டா என்று சொல்லக்கூடிய ப்ரோ கார்டேட்டால வரக்கூடிய முதல் தொகுதி கார்டேட்டா, ப்ரோ கார்டேட்டா பார்த்தீங்கன்னாக்க 3 துணை வகுப்புகளை பெற்றுள்ளது. அவை ஹெமி கார்டேட்டா. ஹெமின்னா உங்களுக்கு தெரியும், ஹெமினாக்க பாதி அப்படின்னு சொல்றோம். அரை முதுகு நாணிகள் சொல்றோம். ஹெமி கார்டேட்டா, இங்கிலீஷ்ல ஹெமி கார்டேட்னு சொல்றோம். தமிழ்ல அரை முதுகு நாணிகள் சொல்றோம். எடுத்துக்காட்டுவதுனாக்க பெலனோ கிளாசஸ் அல்லது சாக்கோ கிளாசஸ் சொல்றோம். பெலனோ கிளாசஸ் ஆர் சாக்கோ கிளாசஸ் சொல்றோம். இன்னொன்னு பாருங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க செஃபலோ கார்டேட்டான்னு சொல்றோம். செஃபலோ கார்டேட்டா எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாக்க தமிழ் என்ன சொல்றோம் இதுக்கு, தலை முதுகு நாணிகள். அப்போ பாருங்க, அரை முதுகு நாணிகள். ஹெமினாக்க என்னது, பாதி அல்லது அரை. ஹெமி கார்டேட்டா அரை முதுகு நாணிகள். எடுத்துக்காட்டு பெலனோ கிளாசஸ், சாக்கோ கிளாசஸ். எடுத்துக்காட்டு செஃபலோ கார்டேட்டானாக்க என்னது, தலை முதுகு நாணிகள். தலை முதுகு நாணிகள், தலைப்பக்கம் மட்டும் முதுகு நாணானது வளர்ந்துள்ளது. எடுத்துக்காட்டு ஆம்பியாக்சிஸ், ரொம்ப முக்கியம். ஆம்பியாக்சிஸ் என்பது தலை முதுகு நாணிகள் சொல்றோம். அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்க யூரோ கார்டேட்டா வால் முதுகு நாணிகள். முதுகெலும்பு எந்த பக்கம் இருக்குனாக்க அந்த உயிரினுடைய பின்னாடி மட்டும்தான் இருக்கு. வால் முதுகு நாணிகள் சொல்றோம். வால் முதுகு நாணிகள். எடுத்துக்காட்டு அசிடியன், டோலியோலம், சால்ஃபான்னு சொல்றோம். அசிடியன், டோலியோலம், சால்ஃபா. இது என்ன சொல்லணும்னாக்க இவை எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தது கார்டேட்டா என்ற முதுகு நாணிகளை பார்க்க போறோம். அதுல ப்ரோ கார்டேட்டா என்று சொல்லக்கூடிய பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். ப்ரோ கார்டேட்டாக்க முன்முதுகு நாணிகள், முதுகுநான் முன்னோடிகள், முதுகெலும்பு முன்னோடிகள், ஏ கிரேனியா அல்லது மண்டை ஓடு அற்ற விலங்குகள் சொல்றோம். அதுல பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஹெமி கார்டேட்டா அரை முதுகு நாணிகள். எடுத்துக்காட்டு பெலனோ கிளாசஸ், சாக்கோ கிளாசஸ் என்று சொல்றோம். செஃபலோ கார்டேட்டா தலை முதுகு நாணிகள், ஆம்பியாக்சிஸ். கொஸ்டின் கேட்பாங்க, ஆம்பியாக்சிஸ் எதில் வருதுனாக்க செஃபலோ கார்டேட்டால வருது. யூரோ கார்டேட்டானாக்க வால் முதுகு நாணிகள். எடுத்துக்காட்டு அசிடியன், டோலியோலம், சால்ஃபா. இவை எல்லாம் என்ன சொல்ற இதில் வருதுனாக்க ப்ரோ கார்டேட்டா என்ற பிரிவு வரக்கூடிய ப்ரோ கார்டேட்டா என்ற தொகுதியில் வருகிறது.
அடுத்து பாருங்க மாணவர்களே, நாம் பார்க்கறது முக்கியமான பகுதிக்கு போறோம். முதுகெலும்பிகள் வெர்டிபிரேட்டா. முதுகானது நன்றாக முதுகெலும்பி என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பிகள் நன்றாக வளர்ச்சியடைந்த விலங்குகளுக்கு போறோம். முதுகெலும்பிகள் வெர்டிபிரேட்டா அல்லது என்ன சொல்றோம், இதுக்கு கார்டேட்டான்னு சொல்றோம். வெர்டிபிரேட்டா அல்லது கார்டேட்டா அப்படின்னு சொல்றோம். முதுகெலும்பிகள் முதுகெலும்பிகள் வெர்டிபிரேட்டா அல்லது கிரேனியேட்டா. கிரேனியேட்டா தெரியும், மண்டவோடு கபாலமானது நன்றாக வளர்ந்துள்ளது. அதுல வகுப்பு பாருங்க, முதல் வகுப்பு மீன்கள், ஃபிஷஸ். மீன்கள் வகுப்பு வந்து என்ன சொல்லணும்னாக்க வகுப்பு 1வது வகுப்பு. இதுல ஏறக்குறைய 5 வகுப்புகள் உள்ளது. சமமாக பார்த்தாக்க சரியா சொன்னாக்க 5 வகுப்பு உள்ளது. வகுப்பு 1 வந்து மீன்கள், ஃபிஷஸ். ஒன்னா இப்ப முதுகெலும்பு 2ஆ பிரிக்கிறோம். மீன்கள் ஃபிஷஸ் சொல்றோம். ஃபிஷஸ்ல சுறா எடுத்துக்காட்டு வந்து எலும்பு மீன்கள், அதாவது சுறா மீன்கள், எலும்பு மீன் சொல்றோம். இன்னொன்று கட்லா மீன், சாதாரணமாக பார்க்கக்கூடிய கட்லா மீன்கள். அதுக்கு அடுத்து மீனை தவிர்த்து மீதி என்ன இருக்குனாக்க மீதி பூரா 4 காளிகள், டெட்ரா போடா. போடானாக்க காலு, சரிங்களா? டெட்ரா போடா 4 காளிகள். இந்த 4 காளிகள் 2ஆ பிரிக்கிறாங்க. 4 காளிகள் 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நீர்நில வாழ்வன, ஆம்பிபியன்ஸ். நீர்நில வாழ்வன ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நீர்நில வாழ்வன ஆம்பிபியன்ஸ். எடுத்துக்காட்டு வந்து தவளைகள், சரிங்களா? ஃப்ராக். தேரைகள், நியூட்டுகள். சலமாண்டார்கள். கால்களற்ற சிசிலியன்கள், இதெல்லாம் நீர்நில வாழ்வன. தவளைகள், தேரைகள், நியூட்டுகள், சலமாண்டார்கள், கால்களற்ற சிசிலியன்கள், இவைகளாம் நீர்நில வாழ்வன. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நீர்நில வாழ்வன தவிர மீதி என்ன இருக்குனாக்க ஆம்னியேட்டானாக்க என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஆம்னியேட்டானாக்க என்னது? யோசனை பண்ணி பாருங்க. ஆம்னியோட்டானாக்க தாய் சேய் இணைப்பு திசு இருக்கின்ற, தாய் சேய் இணைப்பு திசு என்று சொல்லக்கூடிய வளர்கின்ற கருவிற்கு உணவாக இருக்கின்ற திசு தான் என்ன சொல்லணும்னாக்க கரு ஊன் திசு ஆம்னியேட்டா என்று சொல்லக்கூடிய திசு சிறப்புத்தன்மை பெற்றிருக்கின்ற திசுவானது உள்ளது அல்லது உணவூட்ட பொருளானது உள்ளது ஆம்னியேட்டா. அதுவை வந்து மேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆம்னியேட்டா 3 வகுப்பாக பிரிச்சிருக்காங்க. முதல் வகுப்பு பார்த்தீங்கன்னா அதுல 3வது வகுப்பாக ரெப்டைல்ஸ், பல்லிகள். எடுத்துக்காட்டு பல்லிகள், பாம்புகள், ஆமைகள், முதலைகள். இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னாக்க பொதுவான எடுத்துக்காட்டுகள். ரெப்டைல்ஸ்ல இருக்கின்ற பொதுவான எடுத்துக்காட்டு. வகுப்பு 4வது பறவைகள், ஏவ்ஸ் என்று சொல்லக்கூடிய பறவைகள் உள்ளது. ஏவ்ஸ் எடுத்துக்காட்டு புறா, கிளி, காகம், மயில், பெங்குவின். இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னாக்க பறவைகள். 5வது வகுப்பாக பாலூட்டிகள், மேமலியே, பாலூட்டிகள் அல்லது முளையூட்டிகள் சொல்றோம். மார்சூப்பியன்ஸ் சொல்றோம். பாலூட்டிகள் மனிதர்கள், கங்காரு, எலி, சிங்கம், புலி, கரடி, யானை, இதில் நாய், பூனை, கழுதை, குதிரை எல்லாமே இதில் வருது, பாலூட்டிகள்ல வருது. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நம்ம இந்த முதுகெலும்பு உள்ளவைகள், முதுகெலும்பு அற்றவைகள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா முதல்ல வந்துடுவாக்க உயிரிகள் தோன்றியது பார்த்தீங்கன்னா இதில் வந்துடுறாக்க நீரில் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையுது. நீரில் தோன்றி சிறிதாக வளர்ச்சி அடைகிறது. இவ்வாறு வைத்துக் கொள்வது என்பது பார்க்கும்போதாக்க முதலாக உயிரிகளானது தோன்றி கடலில் தோன்றி புரோட்டோசோவா ஒரு செல் விலங்காக மாறி, ஒரு செல் விலங்கு புரோட்டோசோவானது பல செல் உயிரியாக பொரிப்பேரா என்று சொல்லக்கூடிய திசு அற்ற உடலமாக மாறுது. பொரிப்பேரா, சீலின்ட்ரேட்டா, பிளாட்டிஹெல்மின்தஸ், நெமட்டோடா, அன்னெலிடா, ஆர்த்தோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா என்ற உயிரியாக மாறுகிறது. இது ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமத்தில் ஒரு செல் விலங்கு என்று சொல்லக்கூடிய புரோட்டோசோவானது எக்கினோடெர்மேட்டா என்று சொல்லக்கூடிய முத்தோலிகளாக மாறுகிறது. இதுவரையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க முதுகெலும்பு எவ்வாறு வளர்ச்சி அடையினா முதுகு நான் முன்னோடியாக இருந்து ஹெமிகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா, யூரோகார்டேட்டா என்ற உயிரியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அரை முதுகு நாணிகள், தலை முதுகு நாணிகள், வால் முதுகு நாணிகள். அடுத்தது பாருங்க, முதல்ல இதில் நீரில் தான் எல்லாமே இருக்கு. இது வரைக்கும் பார்த்தது பொதுவாக எல்லாமே நீரில் இருக்கு. முதுகெலும்பில் பார்த்தீங்கன்னா வளர்ந்தது மீன்கள். உயிரிகள் தோன்றியது வந்து மீன்கள் வந்து இருவாழ்வு மீன்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் இருக்கு. தண்ணியில் இருக்கிற உணவெல்லாம் சாப்பிட்டு எங்கே வருதுனாக்க நீருக்கு வருது, நிலத்துக்கு வருது.
நீர்நில வாழ்வனாக மாறுகிறது. நீர்நில வாழ்வனாக மாறுது. தண்ணிலேயே இருந்துருச்சு, தண்ணியில இருந்து எங்கே வருது, முதல்ல நிலத்துக்கு வருது. நீர்நில வாழ்வன இது தோற்று போன இனம்னு சொல்கிறோம். நீர்நில வாழ்வன வந்து ஒரு ஃபெயிலியர் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னாக்க நீரில் இல்லாமல் நிலத்திலையும் வாழ முடியாமல் ஒரு இரு வாழ்வியலாக உள்ளது ஆம்பிபியஸ். அது வளர்ச்சி அடைந்த பின்பு எங்கே வருதுனாக்க நீரிலிருந்து நீர்நில வாழ்வனாக வந்து ஊர்வன முழுவதுமாக எங்கே வருதுனாக்க பூமியில் வாழக்கூடிய தரைப்பகுதியில் உணவுக்காக தரைப்பகுதியில் வந்து தரையிலே வாழ்ந்தக்கூடிய உயிரியாக மாறுது ஊர்வன. ஊர்வனவாகானது என்ன ஆகுதுனாக்க கீழே முட்டை வச்சோம்னாக்க மற்ற விலங்குலாம் சாப்பிட்றோம். அப்போ ஒரு பாதுகாப்பிற்காக என்ன பண்ண உணவுக்காகவும் தன்னுடைய இளம் உயிரியலை காப்பாற்றிக் கொள்வதும் பாதுகாப்புக்காகவும் என்ன மாறினா பறவைகளாக மாறி பறக்க ஆரம்பிக்கிறது. அதான் பறவைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏவ்ஸ் பறவைகள். இந்த பறவைகளாக மாறி பறக்க ஆரம்பித்த பின்பு என்ன மாறினாக்க அந்த முட்டைகள் வந்து பறவைகளாக மாறுகிறது. அந்த பறவைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்ற இனத்தை சேர்ந்தது. அவை வந்து அந்த முட்டைகள் வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை மற்ற விலங்குகள் தன்னுடைய இளம் உயிரிகளை எளிதாக எடுத்துக்கொள்வதால் அது என்னன்னாக்க பாதுகாப்பாக தன்னுடைய வயிற்றிலேயே அந்த முட்டைகளை பாதுகாத்து குஞ்சுகளாக பொறித்து பின்பு வெளியிடக்கூடிய தன்மையாக மாறுகிறது. அது பாலூட்டிகள் அல்லது முளையூட்டிகள் என்று சொல்லக்கூடிய பரிணாமத்தில் மிகவும் உச்சநிலையில் இருக்கின்ற இன்றைய நிலையில் பரிணாமத்தில் மிகவும் உச்சநிலையில் இருக்கின்ற மேம்பாடடைந்த உயிரியாக பாலூட்டிகளானது உள்ளது. மாணவர்களே, இது ரொம்ப முக்கியம். எது முக்கியம்னாக்க இந்த வகைப்பாடு பார்த்தீங்கன்னா விலங்கினுடைய வகைப்பாடு, விலங்கினுடைய வகைப்பாடு வந்து மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் இது தெரிஞ்சாதான் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புரோட்டோசோவானா என்ன, அதில் இருக்கின்ற துணை வகுப்புகள் என்னென்ன இருக்குது, அதில் இருக்கின்ற விலங்கினுடைய பண்புகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். பொறிப்பிரன் என்றால் என்ன, சீலின்ட்ரேட்டா என்றால் என்ன, பிறகு விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வகைப்பாடு தெரிஞ்சாதான் நம்ம பின்னாடி வந்து நம்ம எளிதாக மற்ற பகுதிகள் நம்மால் பார்க்க முடியும். எனவே இந்த வகைப்பாடை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க எழுதிக்கோங்க. இதை போகிற வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழ் வழியில், ஏனென்றால் நான் ஒரு அரசு பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர். யூடியூபுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்க இங்கிலீஷ் மீடியத்தில் அதிகமான இங்கிலீஷ் மீடியத்திலேயோ இல்லை ஹிந்திலேயோ மற்ற மொழியில் அதிகமான வீடியோக்களை நீங்கள் பதிவேற்றம் செய்ய முடியும், அதாவது பதிவிறக்கம் செய்ய முடியும், டவுன்லோட் செய்ய முடியும். ஆனால் தமிழ் வழியில் இதுவரை இந்த மாதிரி வீடியோக்கள் குறைவாகத்தான் உள்ளது. இது ஒரு முயற்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். எனவே மாணவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்க நாங்கள் எந்த வீடியோ எந்த வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த தகவல் வரும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். படிக்க முடியாத மாணவர்கள் எளிதாக ஆசிரியர் சில பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையின் காரணமாக ஒரே ஆசிரியர் வந்து தாவரவியல் விலங்கியல் 2 பாடம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில் அல்லது ஆசிரியர் வந்து ஒரு முறை நடத்துவார், 2 முறை நடத்துவார். ஆனால் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்க நீங்கள் புரிகிற அளவுக்கு மனப்பாடம் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாக்க நீட் எக்ஸாம் படித்தாலும் சரியே, இல்லை எதிர்காலத்தில் வந்து நீட் எக்ஸாம் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, நீட் எக்ஸாம் படித்தாலும் சரியே, டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது படித்தாலும் சரியே, டிஎன்பிசி யூபிஎஸ்சி எந்த பாடம் படித்தாலும் சரியே, தமிழ் வழியில் படிக்கின்ற மாணவர்கள் ஆங்கில வழியில் படிக்கின்ற 1000 நூல்கள் உள்ளது. ஆனால் தமிழ் வழியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு குறைவான நூல்களே உள்ளது. எனவே இதை போன்ற வீடியோக்கள் நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து உங்களுக்கு புரிகின்ற அளவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதேனும் இதில் டவுட், அதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் என்னுடைய மொபைல் நம்பர் உள்ளது. எப்பொழுது வேண்டுமானால் என்னிடம் நீங்கள் ஃபோன் செய்து அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பள்ளி நேரம் தவிர மாலை 7 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய டவுட்டு சொல்லக்கூடிய உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அல்லது என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், விலங்கியல் துறையில் இருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் அதிகமான பேர் உள்ளார்கள். அவர்களிடம் கேட்டு உங்களுக்கு தகவலை தருகிறேன், அல்லது அவர்களுடைய ஃபோன் நம்பரை உங்களுக்கு தர்றதுக்கு வசதியாக இருக்கும். எனவே மாணவர்களே, இது முதல் பகுதி. இதை பற்றி அடுத்தது நம்ம வந்து விரிவாக ஒவ்வொரு பகுதியாகவும் விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இதுவரை பார்த்த உங்கள் மாணவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து அதிகமான மதிப்பெண்களை பெற, அதாவது போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பொதுத் தேர்வில் அதிகமான மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.